ஹாய். நான் இங்கே துபாயில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவரி கார்டன்ற ஒரு பிளேஸில் தான் இருக்கிறேன். டிஸ்கவரி கார்டன்னு நான் துபாயில் மற்ற பிளேஸ்லாம் பார்க்கும்போது பில்டிங் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் டிஸ்கவரி கார்டன்ற போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு செப்பரேட் பிளேஸ் மாதிரி இருக்கும். எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸுமே ஃப்ளாட்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஸ்கவரி கார்டன்னா நமக்கு இந்த கார்ட்டூன் சேனலெல்லாம் வர மாதிரி அதோடய பில்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இது ஒரு கார்ட்டூனில் கூட பிரின்சஸ் அவங்க ஹேரை மேலேருந்து கீழே போட்டு அந்த ஹேர் வழியாக கயிறு மாதிரி தப்பிப்பாங்க. அலைஸான்னு நினைக்கிறேன் அந்த கார்ட்டூன் பேரெல்லாம். அந்த கார்ட்டூனில் வர மாதிரி தான் இங்கேயும் பில்டிங்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் இந்த மாட மாளிகையில் தான் நானும் வசிச்சிட்ருக்கேன். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஊர்லலாம் கூட்டு குடும்பமாக வாழும். இங்கே கூட்டு மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி தான் சொல்லணும். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் இப்போ இருக்கிற வீட்டில் ஒரு 22 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். 2 ரூமில் பங்கர் பெட்டு. ஹாஸ்டலாவது நம்ம ஊரில் ஹாஸ்டலாவது ஒரு ரூமுக்கு ஒரு 4 பங்கரு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இங்கே எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒரு பெட்டை போட்டு ரெண்டலுக்கு விட்டுடுறாங்க. ஆனால் இந்த இதுக்கே பார்த்திங்க அப்படின்னா ரெண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் வருது. இதுதான் இருக்கிறதுலே குறைஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன்னு சொல்லி அதுவுமே இந்த பெட்டு போடுற இடத்த மறைச்சி ஒரு பார்ட்டிஷன் ஆக்குவாங்க. அதுக்கு பெட் ஸ்பேஸ் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம். நான் ஒரு பெட் ஸ்பேஸில் தான் இருக்கிறேன். இதுதான் அந்த ஏரியா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இங்கே ரொம்ப ரெண்ட்டில் இருந்து எல்லாமே கஷ்டம். ஒரு வீட்டில் 22 பேர்னால் யோசித்து பாருங்களேன். கிச்சன் அக்சஸ் பண்ணுறது, பாத்ரூம் அக்சஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கஷ்டம்தான். மெஷின்லலாம் துணி போட்டு எடுக்கணுன்னா டைமிங் தான். கொஞ்சம் துணினா 15 நிமிஷம் தான் நமக்கு டைமே. அதில் அந்த துணி வாஷ் பண்ணி நம்ம எடுத்துடணும். அப்படி தான் இருக்குது. துபாயில் நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு லைஃப் செட்டிலுங்க. அப்படி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சர்வே பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ சம்பாதிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நம்ம இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் இங்கே இருந்தாகணும். இத்தனை பேரோட அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி தான் இருந்தாகணும். ஸோ படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்லா படிங்க. படிப்பு ஒன்று தான் எப்போவுமே நம்மளை